வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 22,479 22,480 அப்படின்ற லெவல்கிட்ட நம்மளுக்கு ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லி அங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,982. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் அப்படின்றது கேப் அப் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஸ்பாட் அப்படின்றது 22,400 முடிச்சா அப்போ 22,900, அப்போ 22,800 டு 23,000 அப்படின்ற லெவல், ஒரு 200 பாயிண்ட் லெவல்ஸ்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. இது கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஏன்னா இன்னைக்கு நைட் ஃபுல்லாக ட்ரேட் ஆகும். ஸோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அப்போ அந்த வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னாலே ஓப்பனுக்கு மேலேயா இல்லை ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். அப்போ ஒரு அந்த இடத்துல ஓப்பனுக்கு கீழே வரும்போது ஒரு வீக்லி ஹை இருக்கா, இல்லை வீக்லி க்ளோஸ் நியர்பை, அதாவது இந்த வாரம் வச்சுருந்தா 22,400 அப்படின்றது வீக்லி க்ளோஸ். அப்போ அதுக்கு முன்னாடி மந்தில் உள்ள நம்மளுக்கு மார்ச் மந்தில் உள்ள மந்த்லி ஹையோ இல்லை மந்த்லி க்ளோஸோ இருக்கா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அது எந்தெந்த இடத்துல இருக்குது, ஒரு மந்த்லி ஹை எந்த இடத்துல இருக்குது, அப்போ அந்த நியர்பை அந்த பாயிண்ட் இருக்கா. அப்போ அதெல்லாமே ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், ஒரு முக்கியமான லெவல்ஸ். அந்த லெவல்ஸ்க்குலாம் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகுறாங்க ஒரு இடத்துல அப்படின்னா, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்கன்னா ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களா இல்லை ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்கன்றத ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ், இந்த 30 மினிட்ஸ் அப்படின்றத ஒரு ஐபி ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த ஐபி ரேஞ்ச் எப்படி இருக்குது, சரிங்களா. அப்போ 30 மினிட்ஸுக்கு மேலே நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகும்போது கால் ஆப்ஷன், ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய லோ, அன்னைக்கு வச்சிருக்க கரண்ட் டே உடைய லோ, அந்த லோவை ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 22,700ன்னு வச்சிட்டா, 22,800ன்னு வச்சிட்டா கூட 23,000, அப்போ 200 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 23,000 லோ அப்படின்னு வச்சிட்டா. அதேமாதிரி 22,800 புட் ஆப்ஷனுடைய லோ வந்து ஒரு 200 இருக்காங்க உதாரணத்துக்கு அப்படின்னு வச்சிட்டா, அப்போ 22,600 நியர்பை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா. ரெண்டாவது, மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டில் ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ ஓப்பன் ஆகும்போது ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய லோவை தக்க வைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கால் ஆப்ஷன் ஒரு லோ வச்சு அந்த லோவுடைய ப்ளஸ் பண்ணி வர்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அப்போ 22,800க்கு 23,000 சொல்லிட்டோம்னா அந்த 23,000 அப்படின்றது காலுடைய லோவுடைய டிமாண்ட் ஜோன். அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அதை தாண்டி நிற்கிறாங்களா அப்படின்றதான் பார்க்கணும். அப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்சல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். எப்போவுமே ஒரு மேலேயோ இல்லை ஒரு கீழேயோ வந்துட்டு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்சல் தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அன்சர்டைன் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ரேஞ்சை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ அன்னைக்கு இன்ட்ராடேயில் வரக்கூடிய அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளில் ஒரு ஸ்ட்ராங்கிள் எங்கேயாவது கிரியேட் ஆகிருக்கா, அந்த ஸ்ட்ராங்கிளுடைய லோ என்ன, ஹை என்ன. ஸ்ட்ராங்கிள் மீன்ஸ் ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் ஒரு புட் ஆப்ஷன் எடுப்பாங்க. அப்போ மார்க்கெட் ஓப்பன் கீழே வந்து அந்த புட் ஆப்ஷன்லேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்களா, இல்லை அந்த கால் ஆப்ஷன்லேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம், ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்சு செட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்டு கால்குலேஷன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது, அதையும் ரொம்ப கணக்கில் எடுத்துக்கணும் கரெக்டாக. ரெண்டாவது, அந்த ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய லோ, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். சஸ்டெயின் ஆகலைன்னா அந்த இடத்துல இருந்து ரிவர்சலுக்கு வாய்ப்பு இருக்கா, சான்சஸ் இருக்கா. அப்போ அந்த இடத்துல மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு எஸ்எல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து திரும்புகிறாங்களா. மிக மிக முக்கியமான விஷயமே தான். மார்க்கெட் வந்து ஒரு ஹை வச்சுட்டு திரும்புகிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவல்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும். நம்மளுடைய இந்த கால் ஆப்ஷனுடைய லோவோ இல்லை ஒரு வீக்லி ஹை இல்லை ஒரு மந்த்லி ஹையோ அந்த இடத்துல, இல்லை மந்த்லி க்ளோஸோ இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒரு லெவல் போயிட்டு ஓப்பன் ஆகிட்டு ஒரு லெவலை போய் டச் பண்ணிட்டு அகைன் வந்து ஓப்பனே கட் பண்ணாங்கன்னா அதுவுமே ஒரு லெவல் வந்து பிரேக் பண்ணுறதா தான் அர்த்தம்.
இல்லை ஒரு ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே போயிட்டு அகைன் ஓப்பனை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க. ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் ரெண்டுமே ஒரு சேர பயணிக்கணும். ஸ்பாட்டும் ஓப்பனுக்கு மேலே போகணும், ஃபியூச்சரும் ஓப்பனுக்கு மேலே போகணும். அப்படி நடக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி நடக்கும்போது இங்கே இம்ப்ளைடு வால்டிலிட்டின்னு சொல்லப்படுற இந்த ஐவி அப்படின்றது யாரு பக்கம் சாதகமாக இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் லைவ்ல நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா தான் அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் இல்லை, இதெல்லாம் எனக்கு வந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஜஸ்ட் பை அண்ட் செல் அப்படின்னா தட்டி விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகாதீங்க, உள்ளே என்ட்ரு ஆகாதீங்க, இல்லை மார்க்கெட்டே பார்க்காம கூட விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் நம்ம என்ன தான் டெக்னிக்கல்ஸோ ஒரு லெவல்ஸ் நம்ம எடுத்தாலும் அங்கே அது ஒர்க் அவுட் ஆகுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமம். அப்போ அன்னைக்கு இப்போ ஒருவேளை இந்த நியூஸுக்கு ரியாக்ட் ஆயிடுச்சு, ஒரு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகி முந்தைய நாள் க்ளோஸினுடைய மேலே ரொம்ப ஹியூஜ் கேப்பப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு, ரியாக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே இருந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்ன ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இன்ட்ராடேக்கு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது என்னன்னு பார்க்கணும். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி கேப் அப்பு கேப் டவுன்லாம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக இருக்க மார்க்கெட்டில் நம்மளால் தாராளமாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மூலியமாகவும் ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் மூலமாகவும் இம்ப்ளைடு வால்டிலிட்டி மூலமாகவும் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் அதை உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் இந்த ஓவர் நைட் ரிஸ்க் அப்படின்றத முடிந்த அளவு குறைத்து கொள்ளுங்கள். இதில் வந்து போய் நான் போய் இவ்வளோ பெரிய கேப் அப்பில் ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல தவிர்த்துருங்க. அதாவது முழுக்க முழுக்க ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ நடக்கும்போது ஆஹா நேற்றுக்கு நம்ம வந்து பை பண்ணி வச்சுருந்தோமா இல்லை செல் பண்ணி வச்சுருந்தோமா நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் வந்து ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட். அந்த கேம்பிளிங் மைண்ட் செட் இருந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நீங்கள் இன்னும் ஃபிட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, நடந்துருச்சு. நம்ம ஒரு இன்ட்ராடே பிளேயர். அப்போ இந்த இன்ட்ராடேக்கு நம்ம என்ன மாதிரிலாம் லெவல்ஸ் எடுக்கணும், அன்னைக்கு இன்ட்ராடேல என்ன மாதிரிலாம் மூவ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு சஸ்டெயினபிள் பர்சனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ எப்போவுமே ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட்டோட வராதிங்க. முக்கால்வாசி வந்து எல்லாரும் கேட்கப்படுறது ப்ராஃபிட் எப்படி பண்ணலாம், ப்ராஃபிட் தான் பண்ண வந்திருக்கோம். யாரும் மார்க்கெட்டுக்கு வந்து சும்மா வரல, சரிங்களா? ஜஸ்ட் பொழுதுபோக்காவோ இல்லை நம்மளுடைய பணத்தை வந்து லாஸ் பண்ணி போகிறதுக்கு வரல, எல்லாருமே ப்ராஃபிட் பண்ண தான் வந்திருக்கோம். ஆனால் அதில் ஒரு அனாலிசிஸ் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், சரிங்களா? அதில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கணும், இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இது எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்ற கூடிய அந்த பணம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பை ப்ராடக்டாக வந்துடும், சரிங்களா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த ஒவ்வொரு லெவல்ஸ் வரும்போது ஒவ்வொரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் சேஞ்சும் போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத லைவ் டெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட்டில் சஸ்டைனபிளாக இருக்கலாம், சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நம்ம சொல்ல தவறிருப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியை பார்த்துலாம் எந்த மாதிரி பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியுமே நம்மளுக்கு மிகப்பெரிய கேப் அப் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஸோ அப்போ அவங்கள்ட்டையும் அந்த லோ அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது எந்த இடத்துல இருக்காங்க, அன்னைக்கு இன்ட்ராடேல வைக்கக்கூடிய லோ அப்படின்றது எந்த பாயிண்ட்ஸ், அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டைனபிளாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இதை விட இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க 50-200 கிட்ட நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்கன்னா 50-200 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். 50-200 கால் ஆப்ஷன் இன்னைக்கு க்ளோசிங்கில் 1110 ரூபா அப்படின்னா நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்களோ அந்த இடத்துல உள்ள ஏடிஎம் ப்ரைஸில் இதே 1110 ரூபாய்க்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே சஸ்டைனபிளாக ஓப்பன் ஆகிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 1110 ரூபாயோட கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு சைட் வேஸோ ஆர் சின்ன ரிவர்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.